டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சித்தர் வழி மருத்துவத்தில் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது வெரிகோஸ் வெயின், அதாவது நரம்பு புடைப்பு என்று சொல்லலாம். நிறைய பேருக்கு இருக்குது. உடல் பருமன் இருக்கிறவங்க, உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்க, இவங்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த வெரிகோஸ் வெயின் சொல்லக்கூடிய அந்த நரம்பு தடிப்பு அதிகமான பேருக்கு இருக்கும். இதனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, வலி இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சிலருக்கு வீங்கி என்னாகும், இரத்த கசிவு ஏற்படும். புண்ணு ஏற்பட்டு அந்த புண்ணு ஆறாமல் பல வருடங்கள் கூட தொடர்ந்து நம்ம நீடிக்கிறத நம்ம பார்க்க முடியும். இதை எப்படி நாம் சரி பண்ணுறது அப்படின்னு கேட்டால், முதல்ல நம்மளுடைய உடல் எடையை நம்ம குறைக்கிறதுக்கான முயற்சி நாம் எடுக்க வேண்டும். உணவு மூலமாக, உடற்பயிற்சி மூலமாக நம் உடல் எடையை நாம் குறைக்க முயற்சிக்க வேண்டும். உணவு மூலமாக எப்படின்னா, முதல்ல கொழுத்தவனுக்கு கொல்லும்பாங்க. அந்த கொல்லை வாரத்தில் 3 நாள் நீங்கள் சேர்த்துக்கிட்டால் கண்டிப்பாக அந்த உடல் எடை கண்டிப்பாக குறையும். இரத்த ஓட்டத்தை அது சீராக்கும். காலில் அங்கங்கே நரம்பு புடைச்சி ரத்தம் ஓட்டம் இல்லாமல் தேங்கி காணப்படும். அப்போது என்ன ஆகும்னு சொன்னால், அந்த தேங்கி இருக்கிற ரத்தம் அசுத்தமாகி வெடிப்பு ஏற்பட்டு இரத்த கசிவு ஏற்பட்டு புண்ணு ஏற்படும். அந்த புண்ணு ஆறாது. அப்போது நம்ம இந்த கொல்லை நம்ம தொடர்ந்து பயன்படுத்துறதுனால என்னாகும், இரத்த ஓட்டத்தை சீராக்கக்கூடிய தன்மை அந்த கொல்லுக்கு இருக்கிறது. அதனால தான் கொழுத்தவனுக்கு கொல்லு என்ற பழமொழியும் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அதற்கு பிறகு வாரத்திற்கு 2 நாள் எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும். அந்த எண்ணெய் தேய்த்து குளிப்பதன் மூலமாக இந்த வெரிகோஸ் வெயின் வராமல் தடுக்க முடியும். அதனால தான் நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த காலத்தில் யாருக்குமே இந்த தொந்தரவு இல்லாமல் இருந்தது. அவர்கள் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரை என்ன பண்ணுவாங்க, அந்த நல்லெண்ணெயை நல்ல தடவி தேய்ச்சி நீவி விடுவாங்க. 1 மணி நேரம் அதை வச்சுருப்பாங்க. 1 மணி நேரத்திற்கு பிறகு பார்த்திங்கன்னு சொன்னால் வெந்நீரில் குளிப்பாங்க. நல்ல உடல் இயக்கத்தை அவர்கள் கொடுத்தார்கள். நடை பார்த்திங்கன்னு சொன்னால் பொழுதனைக்கு நடந்துக்கிட்டே இருப்பாங்க. உடல் எடையும் அவங்களுக்கு அதிகரிக்கவில்லை. உடல் பருமன் இல்லாமல் இருந்தது. அதனால் அவர்களுக்கெல்லாம் இந்த வெரிகோஸ் வெயின் தொந்தரவே இல்லை. இதை நம்ம எளிதில் போக்கணும்னு சொன்னால் உடல் எடையை குறைக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். நார்ச்சத்து மிகுந்த, புரதச்சத்து மிகுந்த உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். மாவுச்சத்து நிறைந்த, அதாவது கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை நாம் தொடர்ந்து எடுக்கக்கூடாது. வாரம் முழுவதுமே பார்த்திங்கன்னு சொன்னால் அரிசிகளான உணவுகளே தான் நம்ம தொடர்ந்து சாப்பிட்றோம். அதனால் உடல் எடை அதிகரிக்கும். அதே போல் நொறுக்கு தீனி பார்த்திங்கன்னு சொன்னால் மைதா மாவு, கடலை மாவில் செய்த உணவுகளை அதிகமாக நம்ம சாப்பிடுவோம். அதே போல் உடல் உழைப்பு ரொம்ப குறைவாக இருக்கும். இதன் காரணமாக உடல் பருமன் ஏற்பட்டு நமக்கு காலில் வீங்கி என்னாகணும், அந்த நரம்புகள்லாம் புடைத்து அந்த வெரிகோஸ் வெயின் நமக்கு ஏற்படும். அதனால் உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக தேவை. நார்ச்சத்து, புரதச்சத்து மிகுந்த உணவுகளை நம்ம அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போல் பார்த்திங்கன்னு சொன்னால் உணவில் மருந்தாக பார்த்திங்கன்னு சொன்னால் இஞ்சி சாறு மிகச்சிறந்த ஒரு மருந்து. இஞ்சியை மேல் தோல் நீக்கிட்டு அதை அரைச்சி ஒரு 5 ml இஞ்சி சாறு எடுத்து 10 ml தேன் கலந்து காலையில் வெறும் வயிற்றில் தொடர்ந்து சாப்பிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் மூசாம்பரப்பற்று அப்படின்னு ஒரு மருந்து சித்த மருத்துவத்தில் இருக்குது. மூசாம்பரம் அப்படின்றது சோற்று கற்றலுடைய பால் உறைந்து காணப்படும். அதை பார்த்திங்கன்னா கரிய பூலம் என்று கூட சொல்வார்கள். அந்த மூசாம்பரப்பற்றை வாங்கி முட்டை வெள்ளைக்கருவோடு சேர்த்து அதை என்ன பண்ணணும், இந்த நரம்பு புடைப்பு இருக்கிறவங்க அதை மேற்பூச்சாக பற்று போட்டுக்கிட்டே வரணும். தினசரி இரவில் நீங்கள் தொடர்ந்து போட்டு பகல் அதை வாஷ் பண்ணிடலாம். அப்படி தொடர்ந்து செய்யும் பொழுது அந்த நரம்பு புடைப்பு உள்ள அமுங்கி இரத்த ஓட்டத்தை சீராக்கும், புண்கள் ஏற்படாது. அடுத்தது பார்த்திங்கன்னா சுக்கு, மிளகு, திப்பிலி இந்த 3ம் சேர்ந்த திரிகடுகு சூரணத்தை அல்லது அமுக்ரா கிழங்கு, சுக்கு, மிளகு, திப்பிலி, ஏலக்காய், கிராம்பு, சிறுநாகப்பூ இந்த மூலப்பொருட்கள் சேர்ந்த அமுக்ரா சூர்ணம் அல்லது அமுக்ரா சூர்ண மாத்திரையை மருத்துவர்கள் ஆலோசனையோடு நீங்கள் தொடர்ந்து அதை பின்பற்ற வேண்டும். திரிகடுகு சூர்ணம்னா 2லிருந்து 4 கிராம் எடுத்து தேனில் கலந்து ஆகாரத்திற்கு பிறகு 2 வேளை சாப்பிட்லாம். அமுக்ரா மாத்திரை அல்லது அமுக்ரா சூர்ணத்தை, அமுக்ரா சூர்ணமாக இருந்தால் 2லிருந்து 4 கிராம் பாலில் காலை இரவு சாப்பிட்லாம். மாத்திரையாக இருந்தால் காலை 2 மாத்திரை, இரவு 2 மாத்திரை ஆகாரத்திற்கு பிறகு மருத்துவர் ஆலோசனையோடு இதை பின்பற்றினா இந்த வெரிகோஸ் வெயின் நாளடைவில் உள்ள அமுங்கி அந்த புண்கள் ஆறி இரத்த ஓட்டத்தை சீராக்கும். மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.